அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தேசத்துக்கு எதிராக எவன் பேசினாலும், ஹிந்துத்துவாவுக்கு எதிராக எவன் பேசினாலும், பிஜேபி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சங் பரிவார் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எவன் பேசினாலும் அவனை நம்ம சேனலில் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கோம். அது எவன் யார் என்ன எதையுமே பார்க்குறது இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களும் பேசிட்டு வரையில் நம்ம பேசாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. குறிப்பாக அண்ணாமலை அவர்களை பற்றி நம்ம கருத்துக்களை வேண்டாம் அப்படின்னு நம்ம விட்டு வச்சுருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட சேர்ந்து தேசியம் பேசிக்கிட்டு இருந்த நிறைய பேர், நம்ம மதிக்கக்கூடியவங்க நிறைய பேர், அண்ணாமலை அவர்கள் அந்த இயக்கத்தை என்ஜிஓவை ஆரம்பித்த உடனே நிறைய பேர் போய் சேர்ந்துருந்தாங்க. அவங்க எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், எதுக்காக திடீர்னு நீங்கள் போகிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க அண்ணாமலை அவர்கள் இப்போ பிஜேபியால் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியலை, அதனால் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி சாயல்லையே இன்னொரு கட்சியை தொடங்க போகிறாரு. அவர் ஹிந்துத்துவாவை விட்டு கொடுக்க மாட்டார், ஹிந்துத்துவாவை பேசுவார், திருப்பரங்குன்ற விஷயம்னா முன் வந்து நிற்பார். எப்படி பிஜேபி இருக்கோ அதே மாதிரி தான் அவருடைய கட்சியும் இருக்க போகுது. அது மட்டும் கிடையாது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவர் எதிர்த்து பேச மாட்டார், அவர் பிஜேபியோட கொள்கைகளை எதிர்த்து பேச மாட்டார், பிரிவினை பேச மாட்டார், தாஜா அரசியல் பண்ண மாட்டார் அப்படின்னு நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நிறைய பேர் சொன்னாங்க. சரி, ஓகே. அப்போ நானும் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரிதானே, இப்போ பிஜேபி ஒரு அரசியலை பேசிகிட்டு இருக்கு, ஹிந்துத்துவா பேசிகிட்டு இருக்கு, ஹிந்துக்களுக்கு பிரச்சனைனா பிஜேபி பேசுது, மற்ற கட்சிகள் பேச மாட்டாங்க. மற்ற கட்சிகளை பொறுத்த அளவுக்கு சிறுபான்மையருக்கு வந்தால் மட்டும்தான் ரத்தம், ஹிந்துக்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்முடைய பார்டரை தாண்டி பங்களாதேஷாக இருக்கட்டும், அது நேபாளாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், எங்கே ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் அதற்கான குரலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி ஓகே, நம்மளை தாண்டி இன்னொருத்தர் ஹிந்துத்துவா பேசட்டும், இன்னொருத்தர் தேசியம் பேசட்டும். இவங்க சொல்கிறாங்களே மோடி அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார், எதிர்த்து பேச மாட்டார் அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. அதை நம்பிக்கிட்டு நானும் சரி ஓகே, எதிர்க்க வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தோம். ஆனால் போக போக அவர் போகிற திசையை பார்த்தீங்கன்னா, திராவிடத்திலேருந்து கொஞ்சம், தமிழ் தேசியத்திலேருந்து கொஞ்சம், தீக்காவிலேருந்து கொஞ்சம், எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டு கருவாடு சாம்பார் கணக்காக இப்போ போயிட்டுருக்கு. பொள்ளாச்சி மாநாட்டில் என்ன பேசினார், ஹிந்து மதத்தை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு பேசினார். சரி ஓகே, அது சரி மதத்தை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு வரணும், எல்லாம் சமத்துவமாக இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னு நம்மளாம் கடந்து போயிட்டோம். நான்லாம் அதை பற்றி பெருசாக பேசவே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, விகடனில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அதில் எப்படி செட் பண்ணாங்களான்னு தெரியலை, ஒரு இஸ்லாமிய மாணவி எழுந்திரிச்சு ஒரு கேள்வியை கேட்குது. உடனே இவர் என்ன தெரியுமா பதில் சொல்கிறாரு, 2-3 வருடங்களாக, அதாவது பிஜேபியில் இருந்த காலகட்டங்களில் என்ன இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் என்னை பார்க்கவே இல்லைங்க, என்னை பார்க்குற விதமே வேறையாக இருந்ததுங்க. நான் கர்நாடகாவில் போலீஸ் அதிகாரியாக இருந்தது தெரியுமா, அப்போல்லாம் அவங்க என் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்கங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது தன்னை செக்குலராக காட்டுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியே போன்ற எல்லாத்தையும் சமமாக நடத்தக்கூடிய கட்சியை மதவாத கட்சியாக சித்தரிக்கிறதுக்கான முயற்சியை அண்ணாமலை அவர்கள் பண்ணார். அப்போ கூட, இப்போ மட்டும் கிடையாது, இந்த விகடன் நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, இன்னொரு வீடியோ வெளியிட்டார். நாடு மாடு அவருடைய தோட்டத்தை எல்லாம் காட்டினார். அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பார், இது மாதிரி இஸ்லாமிய சகோதரிகள், நான் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருக்கல, இஸ்லாமிய சகோதரிகள் மிஷின் வழங்குற நிகழ்ச்சியில் எனக்கு கலந்துக்க சொன்னாங்க, அவங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படும், அவங்கள யாராவது வேறு மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் கலந்துக்கலை அப்படின்னு அந்த இடத்துலையும் அதை பதிவு பண்ணுறாரு. இப்போ அவருக்கு என்ன போராட்டம் அப்படின்னா, 20 லட்சத்துலேயே 20 லட்சமே வரலன்னு நினைக்கிறேன், அப்படியே தடுமாறிட்டு நிற்கிது உறுப்பினர் சேர்க்கை. ஏன்னா இது மாதிரி அவருடைய கருத்துக்களெல்லாம் பேச தொடங்கினோன்னா நிறைய பேர் ஜகா வாங்குறத காண முடியுது. இந்த 20 லட்சத்தை தாண்டணும், எப்படிலாம் அதை தாண்ட வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியை நம்ம கடுமையாக எதிர்த்து பேசணும். அதுவும் இயற்கையாக ஒரு விஷயம் நடக்குது, நம்ம ஒரு வேறு கட்சியை ஆரம்பிக்கிறோம், ஒரு கண்டனம் தெரிவித்தா பரவாயில்ல, செயற்கையாக பல்வேறு விஷயங்களை இவராக கிரியேட் பண்ணிக்கிட்டு
இப்போ தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதன் மூலமாக நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியில் வந்துட்டேன், நான் வந்து இனிமேல் தாஜா அரசியல் பண்ண போகிறேன், அனைத்து சிறுபான்மையரும் என்ன நோக்கி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காவிரி மேகதாது விவகாரத்தில் எல்லாருமே திமுக, அதிமுக, டிவிகே எல்லாருமே அறிக்கை வெளியிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, மத்திய அரசாங்கம் இதை மாற்றணும், இப்படி பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அணை கட்ட அனுமதி கொடுக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய பேர் எழுதுனாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் மோடி அவர்களோட ஒரே காரில் பயணித்து மோடி அவர்கள் அவ்வளோ நம்பினார். அப்படிப்பட்ட அண்ணாமலை அவர்கள் தான் என்ன தெரியுமா சொல்கிறாரு, மோடி அவர்கள் தேர்தலுக்காக இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறார் அப்படின்னு உண்மையிலேயே கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டார். எனக்கு தெரிஞ்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்காக எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதும் கிடையாது, தள்ளி போட்டதும் கிடையாது. உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் பண மதிப்பிழப்பை பண்ணார். எந்த ஒரு பிரதமரும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இப்படிப்பட்ட துணிச்சலான நடவடிக்கையை எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலெல்லாம் பார்க்குறதே கிடையாது. நாட்டுக்கு நல்லதுன்னா உடனடியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு துணிச்சலோடு இருக்கின்ற தலைவர். அவரை பார்த்து அண்ணாமலை அவர்கள் இப்படி விமர்சித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்தியா டுடே நிகழ்ச்சியில் பேசுகிறார். அது என்ன தெரியுமா சொல்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் குஜராத் சென்ட்ரிக்கா, குஜராத்தை முதன்மையாக வச்சு, அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் குஜராத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற துணியில் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. இந்த பேச்சை கேட்டோடனே நான் நினைக்கலைங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி பேசுவார்னா நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா சீமானை போன்ற ஆள்ற செல்ற பயிலுவை தான் இந்த மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு, இவங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னு இவங்க தான் கதையை விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சொந்த மாநிலத்துக்கு அவர் நிறைய செய்கிறார் அப்படிங்கிறது மாதிரி அவருடைய பேச்சு இருந்தது. அதுக்கு இந்த அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு டேட்டாவை தூக்கிட்டு வராங்க. இது மாதிரி இந்த செமிகண்டக்டர் அந்த கம்பெனிகள் ஆரம்பித்தாங்கல்ல, அதில் 6 கம்பெனிக்கு குஜராத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்னடா அவங்க இப்படி சொல்கிறாங்களே, சரி என்னதான் அப்படின்னு நானும் தேடி பார்த்தேன். என்ன விஷயம் அப்படின்னா 2022 இந்தியாவிலேயே முதல் முறையாக செமிகண்டக்டர் அந்த சிப் தயாரிக்கிறதுக்காக 2022 வந்து நிதி ஒதுக்கி இருக்கு குஜராத் அரசாங்கம். அதுக்கப்புறம் தான் மற்ற மாநிலங்களெல்லாம் அதுக்காக முன்னெடுப்பை தொடங்கினாங்க. அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதனால் அங்கே 6 கம்பெனிகள் அங்கே போயிருக்கு. இதை ஒரு பெரிய டேட்டா அப்படின்னு தூக்கிட்டு வராங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் மருத்துவக் கல்லூரிகள் எல்லா மாநிலத்துக்கும் மருத்துவக் கல்லூரிகளாக வாரி வழங்கினார். அவருடைய சொந்த மாநிலமாக இருக்கின்ற குஜராத்துக்கு எத்தனை மருத்துவக் கல்லூரியை தெரியுமா கொடுத்தாரு? அண்ணாமலை அவர்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு நாடக சீமானை மாதிரி பேசுகிறார்ல, அதே போல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய சொந்த மாநிலம், அந்த மாநிலத்துக்கு தான் இந்தியாவிலே அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை கொடுப்பேன் அப்படின்னு அங்கே கொடுக்கலைங்க. அங்கே கொடுத்த எவ்வளோ தெரியுமா, வெறும் 5 மருத்துவக் கல்லூரிகளை தான் கொடுத்தாரு. அதே நேரத்தில் தமிழகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எம்பி கிடையாது, பெரிய அளவில் எம்எல்ஏக்கள் கிடையாது, பெரிய அளவில் ஓட் பேங்க் கிடையாது. இருந்தும் தமிழகத்துக்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை வாரி வழங்கினவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். காங்கிரஸ்காரர் ஆட்சி காலத்தில் இதே மாதிரியான கேவலமான வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு செல்வாக்கு இருக்கா, ஓகே அங்கே கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, நம்ம மினிஸ்டரோட மாநிலமா கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அப்படின்னு, கூட்டணியா அங்கே கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சில்லறத்தனமான வேலையை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒட்டுமொத்த மாநிலத்தோட ஒவ்வொரு மாவட்டம், இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு கிராமத்தோட வளர்ச்சி தான் இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி அவருடைய கொள்கைகள் நிலைப்பாடுகள் அவருடைய அரசாங்கத்தோட நிலைப்பாடுகள் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இப்படிலாம் பேசுகிறத பார்க்கல உண்மையில பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை கூட நேற்று சொல்லியிருக்காரு, பாரதிய ஜனதா கட்சியில் எல்லா முடிவையும் டெல்லியில் உட்கார்ந்து எடுக்கிறாங்க அப்படின்னு. என்னையா இது? ஏதோ அண்ணாமலை அவர்கள் ஒரு வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியாத ஒரு ஆள் மாதிரி அவரை வந்து வலுக்கட்டாயம் நீங்கள் பிஜேபிக்கு வந்தே ஆகணும், கண்ணு முகம் எல்லாத்தையும் கட்டுங்க, பிஜேபி பற்றி எதுவுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு அப்படியே கொண்டு பிஜேபியில் சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து எல்லா மாநிலத்திலையும் சர்வே பண்ணுவாங்க, என்ன நிலவரம் எல்லாத்தையும் ஆராய்வாங்க.
மாநில நிர்வாகிகளோட கலந்து பேசுவாங்க. எல்லாத்தையும் பேசிட்டு டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு, அந்த முடிவு மிகப்பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு 90 விழுக்காடு வெற்றியை தான் கொடுத்துருக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது. இந்த முடிவுகள் எல்லாமே, இந்த மாநிலங்களோட வெற்றிக்கு முடிவுகள் எல்லாமே டெல்லியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தான். ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு, என்னமோ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் டெல்லியில் முடிவெடுக்கிற மாதிரி அவருடைய பேச்சை பார்க்கையில் நேற்று காண முடிஞ்சுது. நானும் தேடி பார்த்தேன், அண்ணாமலை அவர்கள் எப்படி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் அப்படின்னு தேடி பார்த்தேன். ஏங்க, அதுவும் டெல்லியில் போய் தாங்க சேர்ந்துருக்காரு. டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியோட அலுவலகத்தில் தான் அண்ணாமலை அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துருக்காரு. அப்போல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியலையா பாரதிய ஜனதா கட்சியில் மிக முக்கியமான முடிவுகளை டெல்லியில் தான் எடுப்பாங்க, டெல்லி தான் எடுக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஏன் தான் அண்ணாமலை அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார் அப்படின்னு உண்மையிலே பார்க்குறதுக்கே கன்றாவியாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே கன்றாவியாக இருக்குது. அடுத்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் ஒரு தேசியவாதி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நீங்களே நினச்சி பாருங்களேன், ஒரு தேசியவாதி என்னைக்காவது பிரிவினையை பேசுவானா? இது மாதிரி குஜராத்துக்கு நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க, இங்கே இப்படி கொடுக்குறீங்க, அங்கே இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு தேசியவாதி இந்த மாதிரி பிரித்து விஷயத்தை பேசுவானா? கண்டிப்பாக பேசவே மாட்டாங்க. சீமானும் இதே தான் பேசுகிறாரு, அண்ணாமலை அவர்களும் நான் தேசியவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே தான் பேசுகிறாரு. அப்போ ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? அண்ணாமலை அவர்கள் இனிமேவாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கட்டும், நடத்தட்டும், சிறுபான்மையை தாஜா பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், காலில் விழட்டும், கையில் விழட்டும், நான் தான் சிறுபான்மையரோட காவலர் அப்படின்னு என்ன கர்மம் வேணாலும் பண்ணட்டும். ஆனால் தயவு செஞ்சு பாரதிய ஜனதா கட்சி மீது நீங்கள் விமர்சனம் வச்சிங்க அப்படின்னா பதிலடி கண்டிப்பாக இருக்கும். ஹிந்துத்துவாவுக்கு எதிராக பேசுனீங்க அப்படின்னா பதிலடி கண்டிப்பாக இருக்கும். தேசத்துக்கு எதிராக ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதிலடி இருக்கும். இப்போ அண்ணாமலை அவர்கள் நானும் தேசியவாதின்னு சொல்கிறாரு. சரி, தேசியவாதியாக இருந்தால் நான் தேசியவாதி அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா? இந்திய அளவில் நம்மளுடைய தேசத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? சமீபத்தில் சோனியா எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்க, நம்ம தேசத்தோட வந்தே மாதர பாடலை நிறுத்த சொல்லி அவமானப்படுத்துச்சு. அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் ஏதாவது வாயை திறந்தாப்லையா? திறக்கவே மாட்டாப்புல. ஏன்னா காங்கிரஸுக்கு வலிக்கும்ல. இப்படி அண்ணாமலை அவர்களுடைய தொடர் நடவடிக்கை இதே மாதிரி போயிட்டு இருந்தா பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, பீத லீடர்ஸில் இணைஞ்சிருக்காங்கல்ல, என்ஜிஓவில் இணைஞ்சிருக்காங்கல்ல, அவங்களே கண்டிப்பாக எதிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை அவ்வளோ எளிதாக யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய மனதில் தேசத்தை பற்றிய ஒரு எண்ணம், ஹிந்துத்துவாவை பற்றிய சிந்தனைகள், நம்ம நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருந்தால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியை அவங்க ரசிப்பாங்க, பாரதிய ஜனதா கட்சியை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 20 லட்சத்தில் 19 லட்சம் பேர் இந்த தேசியவாதிகள் தான் அங்கே போயிருக்காங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை விரும்ப மாட்டாங்க. கண்கூடாக பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்கள் இயக்கம் தொடங்கின காலகட்டத்தில் அவருக்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்தவங்க கூட இப்போ ஜகா வாங்கியிருக்காங்க. எப்பா இது எங்களுக்கு சரி வராதா அப்படின்னு நிறைய பேர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலை அவர்களை எதிர்க்கிறத காண முடியுது. உண்மையிலேயே அப்படி திரும்ப வர்றவங்கள நான் கையெடுத்து வணங்குறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி அல்ல, இந்த தேசத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம். சங் பரிவார் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சுயநல இயக்கங்கள் இருக்குல்ல நம்ம நாட்டில், அந்த மாதிரி இயக்கங்கள் கிடையாது. இந்த தேசத்தில் இந்த தேசத்தோட பூர்வக்குடி மக்களுக்காக உயிரை கொடுத்து வேலை செய்யக்கூடிய இயக்கங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி, சங் பரிவார் இயக்கங்கள். அப்படிப்பட்ட இயக்கங்களில் நம்மளாம் இருக்கோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய புண்ணியம். இப்படி இருக்கின்ற எந்த ஒரு தேசியவாதியும் கண்ட ஆட்கள் பின்னாடியெல்லாம் கண்டிப்பாக போக மாட்டாங்க. தவறுன்னு தெரிஞ்சால் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்துகிட்டு இருக்காங்க, எல்லாருமே கண்டிப்பாக இங்கே வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நிறைய தேசியவாதிகள் நம்ம சேனலில் கூட இருப்பீங்க, அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளராக. எனக்கு தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை அவர்கள் மீது எந்த விதமான ஒரு கடுகுமணி அளவில் கூட அவர் மீது எனக்கு வன்மமே கிடையாது.
பாரதிய ஜனதா கட்சியை, தேசியத்தை, ஹிந்துத்துவாவை ஏன் அடித்தாலும் அவனை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியது நம்ம சேனலோட முதல் கடமை. ஏன்னா நம்ம சேனல் அதற்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் அந்த பணிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம்.